நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று திருக்குறளின் 3வது குறளை நாம் பார்க்க இருக்கின்றோம். 3வது குறள், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். பொதுவா நாம இறைவனை வணங்குறது, இறைவன்கிட்ட வேண்டிக்கிறது, இதெல்லாம் எதுக்குன்னா, எனக்கு நல்ல சுகத்தை கொடும், நான் எந்த விதமான வியாதியும் இல்லாமல் நீண்ட நாள் வாழ வேண்டும், எப்படி இப்படியாகத்தான் நாம் இறைவனிடம் நம்முடைய வேண்டுகோளை வைக்கின்றோம். அதைத்தான் இந்த குறளிலேயும் வள்ளுவர் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். நம்முடைய நீண்ட வாழ்வுக்கு இறைவன் தேவை. முந்தைய குறளை பார்த்தீர்கள் என்றால், நல்ல அறிவுக்கு அவனே ஒரு அறிவானவன், அந்த அவனை நாம் பின்பற்றி அந்த அறிவு வழியில் நடக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொன்னார். இப்பொழுது 3வதாக அந்த இறைவனை நாம் வணங்கும் பொழுது நமக்கு நம்முடைய ஆயுள் நிலமிசை நீடு வாழ்வார். நீண்ட வாழ்வு வாழ்வதற்கு யாருக்குத்தான் ஆசை இருக்காது? யாராக இருந்தாலும் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய எல்லோருடைய விருப்பம். ஆனால் இது எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்வதே இல்லை. அதனால் பல வகைகளில் நாம் பல தவறுகளை செய்கிறோம். சாப்பாட்டில் தவறு பண்ணுகிறோம், பழக்க வழக்கங்களில் தவறு பண்ணுகிறோம். இப்படி நிறைய பல்வேறு பழக்க வழக்கங்களில் நம்முடைய தவறுகள் காரணமாக பல்வேறு வியாதிகளில் நாம் பீடிக்கப்பட்டு நாம் சீக்கிரமே இறந்து விடுகிறோம். இந்த இந்த காரணங்களால் தான் நாம் இறந்து விடுகிறோமே ஒழிய, மற்றபடி நாம் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்றால், அதை அந்த இறைவனிடம் நாம் கேட்கும் பொழுது அதற்கு எப்படி மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அதற்கு தான் திருவள்ளுவர் ஒரு உபாயம் சொல்றார். மலர்மிசை ஏகினான். மலர்மிசை அப்படிங்கிறது என்னன்னா, நம்முடைய இதயம் தான். நம்முடைய இதயத்துலதான் எப்பவுமே ஆண்டவன் குடியிருக்கான். வேற எங்கேயும் இல்லை. வேற எங்கேயும் இருக்கிறதாக நினைச்சுக்கிட்டு நாம எதையும் இது பண்றது அது அவரவருடைய சொந்த விருப்பங்கள். ஆனால் வள்ளுவரை பொறுத்தவரையில் ஒரு பெரிய ஒரு மத ஏற்பாடுகள், ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள், ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள், இப்படி என்பதாக ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு முறைகள் வைத்திருக்கின்றார்கள். வள்ளுவரை பொறுத்தவரையில் அவருடைய வழிபாட்டு முறைகளே எப்படி என்றால், நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய இறைவனை நாம் பார்ப்பதுதான். அவன் நமக்கு உள்ளேயே அறிவாக இருக்கிறான். நமக்கு உள்ளேயே அவன் மலர்மிசை என்கின்ற இந்த இதயத்திற்குள் தான் அவன் குடிகொண்டிருக்கிறான். இந்த மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார். மானடி சேர்ந்தார் என்றால் அவனை பின்பற்றுபவர்கள், அவனை வழிபடுபவர்கள், அவனுக்கு பணிவாக இருப்பவர்கள் யார்? ஆக இது இதயத்திற்குள் இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் அல்ல, நம்முடைய சிந்தனை தான், நாம் தான். நாம் ஒவ்வொருவரும் இந்த இறைவன் நம்முடையே இருக்கின்றான் என்பதை சிந்தித்து அவன் நம்முடைய உள்ளத்திலேயே இருக்கிறான் என்பதாகத்தான் நினைத்து அந்த இருக்கக்கூடிய அந்த மலர்மிசை ஏகினான்
அவனுக்கு பணிவாக இருந்து எல்லா வகையிலையும் ஒழுக்கமாக அந்த எண்ணங்களுக்கு விரோதம் இல்லாமல் எவைகளையெல்லாம் நாம் அந்த இறைவனை சிந்தித்து இறைவன் என்றால் என்ன என்று சிந்தித்து அதன்படி ஒழுகக்கூடிய அந்த நிலையை நாம் செய்தோம் என்றால் நிலமிசை நீடு வாழ முடியும். அப்படி இருந்தால் நாம் அதிக நாள், ஏனென்றால் அந்த இறைவனை பற்றிய ஒரு சிந்தையை இருக்கிறதுனால் நம்முடைய மனதில் எழக்கூடிய எந்த தவறான எண்ணங்களும் தவறான பழக்க வழக்கங்களும் அறிவு பொருந்திய நடவடிக்கைகளும் இப்படி எல்லாவற்றையுமே நாம் கடைபிடிக்கும் பொழுது அந்த இறைவன் நம்முடைய உள்ளத்திலே உள்ளவனை நாம் இவ்வாறெல்லாம் அதை சிந்தித்து அந்த இதுகளை நாம் கடைபிடித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எந்த வகையிலும் நம்முடைய ஆயுள் குறைவதற்கு வாய்ப்பே இல்லை. நாம் நிலத்திலே நீண்ட நாள் வாழ முடியும். நீண்ட நாள் வாழ்வதற்கு நம்முடைய மனம்தான் காரணம். எந்த விதமான எண்ணங்களும் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அவனுடைய சிந்தனையே அந்த மனதிற்குள் இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய சிந்தனையே இந்த சிந்தனையே நாம் கொண்டு இருந்தோம் என்றால் சிந்தனை ஒரே சிந்தனை. நம்முடைய நிறைய சிந்தனைகள் எதை எடுத்தாலும் பல்வேறு சிந்தனைகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தால் நம்முடைய சக்திகள் எல்லாம் வீணாகி விடுகிறது. அது எல்லாம் இல்லாமல் அந்த ஒரே சிந்தனையிலே அந்த இறைவன் நம்முடைய உள்ளத்திலே இருந்த அந்த இறைவனை நாம் எப்பொழுதும் அந்த எப்படியெல்லாம் நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அதை சிந்தித்து அதன்படி நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய நீண்ட நாள் வாழ்வதற்கு அதுதான் ஒரு பெரிய வழி என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். நாம் நாளை 4வது திருக்குறளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.